ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். சரி, நம்ம இந்த வாரம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம மேலே சில காரியங்கள் வைக்கப்படணும். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய கை, கர்த்தருடைய கை நம்ம மேலே வச்சா ஆசீர்வாதம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைக்க விரும்புகிற காரியம், வைத்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 24வது அதிகாரத்துடைய 6வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. நேற்று பார்த்தோம், அவருடைய கை நம்ம மேலே வச்சா ஆசீர்வாதம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அவருடைய கண்களை நம்ம மேலே வச்சா ஆசீர்வாதம். என்ன பாஸ்டர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பார்ட்டாக வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆண்டோடைய ஒவ்வொரு பார்ட் நம்ம மேலே பட்டாலுமே மகிமை தான், ஆசீர்வாதம் தான். கைப்பட்டா ஆசீர்வாதம், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் பட்டா கூட ஆசீர்வாதம் தாங்க. அதை மாதிரி இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, அவர் நம்ம மேலே கண்களை வைத்து, அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டுருச்சு. அவருடைய பார்வையை நம்ம மேலே வச்சுட்டாருன்னா போதும், நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். ஏன்னா நமக்கு நிறைய நேரம் கண்ணு தெரியாது. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, குருடர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிற ஆண்டவர். அப்போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஆண்டவர் நம்ம மேலே வைக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, அவருடைய பார்வை நம்ம மேலே வைக்கணும். நம்ம பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள், அவர் பார்த்ததுனால நடந்த நிறைய காரியங்கள் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய தியானத்துக்காக குட்டியாக சின்னதாக ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அங்கே நம்ம யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கலாம். உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்ராகமம் 14வது அதிகாரத்துடைய 24வது வசனத்தை எப்படியா சொல்கிறது பாருங்கள். கடைசி இப்படியா சொல்லுகிறது. 24வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. ஆண்டவர் பார்த்ததுனால அவங்களுடைய சேனை கலங்கடிச்சு. அங்கே வாசிக்கிறோம், அவருடைய ரதங்களில் இருந்த உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய பார்வையில் வல்லமை இருக்குது. ஆண்டவர் பார்த்தாருன்னா போதும், நம்முடைய வாழ்க்கை ஒரு வாட்டி நம்ம மேலே பார்வைப்பட்டுருச்சுன்னா போதும். யாருமே பார்க்காத ஒரு மனிதனை ஆண்டவர் பார்த்தா அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். அப்படி தான் ஒரு மனிதன் யார் அப்படின்னா தாவீது. யாருமே பார்க்கல, அப்பா அம்மா பார்க்கல, கூட பிறந்த சகோதரர்லாம் பார்க்கல. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் தாவீது மேலே வச்சனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்டா போதும். அதே மாதிரி இங்கே எகிப்தியர் மேலே ஆண்டவர் பார்வை பட்டவொன்னு என்ன நடத்துது அப்படின்னா, அவங்களுடைய ரதங்களுடைய கலலைகள் கலண்டு ஓடும்படி செய்தார். அவங்களுடைய ரதங்களை வருத்தத்தோடு நடத்த பண்ணினார். என்னன்னா, உங்களை பின்தொடர்ந்து வருது பார்த்தீங்களா அந்த சத்துரு, உங்களை பின்தொடர்ந்து வருகிற சாபம், உங்களுடைய பின்தொடர்ந்து வருகிற இந்த பாவம் உங்களை நெருங்கி வரக்கூடாது, நெருங்கி சேரக்கூடாமல் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே படணும். இந்த நம்மை நெருக்கி ஏவுகிற, நம்ம நெருக்கி வருகிற இந்த பாவம் சாபம், நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் நம்மளை நெருக்கி வர்றதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. இவங்ககிட்ட இருந்து நம்ம தள்ளி போகணும் அப்படின்னா, இந்த பாவத்திலேருந்து தள்ளி போகணும், இந்த சாபத்திலேருந்து தள்ளி போகணும்னா ஆண்டவர் பார்வை நம்ம மேலே படணும். நம்மளை பார்த்துட்டாருன்னா போதும், அந்த நம்ம பின்தொடர்ந்து வருகிற இந்த எகிப்தியரின் ஆவிகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வருத்தத்தோடு அவங்களுடைய வண்டிகளை நடத்தும்படிக்கு, அவங்களுக்கும் நமக்கு இடைவெளி உண்டாகும்படிக்கு அந்த கேப்பில் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, செங்கலை கடந்து அந்த பக்கம் போயிடலாம். இந்த செங்கடல் எகிப்தியருக்கும் பார்வோனுக்கும் முடிவாகவே மாறிடும். அதான் ஆண்டவர் சொன்னால், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நீ பார்த்த எகிப்தியனை நான் பார்த்துட்டேன், ஏன்னா நான் ஒன்றை பார்த்துருக்கேன். அதனால உன் வாழ்க்கை தலைகீழ மாறப்போகுது. உன்னை காப்பாற்றுறதுக்காக அந்த எகிப்தியனை இந்த செங்கடலில் முடிக்க போகிறேன்னு ஆண்டவர் அங்கே அற்புதங்களே செய்தார். அது மாதிரி தெய்வ பிள்ளைங்களை கவலைப்படாதீங்க, ஆண்டோடைய பார்வை உங்கள் மேலே படணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா இந்த ஒரு முறை என் வாழ்க்கையை உங்கள் பார்வை ஒரு விஷயம் பார்க்கட்டும், உங்களுடைய கண்கள் என் வாழ்க்கையை பார்க்கட்டும், உங்களுடைய கண்கள் என் குடும்பத்தை பார்க்கட்டும், என் வேலையை பார்க்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய பார்வை உங்கள் மேலே பட்டாலே போதும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. God bless you.